இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் ரொம்ப ஈஸியான ரெசிபியும் கூட. இப்போ நான் அதுக்கு தேவையாக 1 கேஜி கனவா எடுத்திருக்கேன். கனவாலேயே நிறையா வகை இருக்கும், நமக்கு தெரியும். பட் இந்த கனவா நல்லாயிருக்கும். ரேட் மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தி, பட் நல்லாயிருக்கும். மற்ற கனவா சாப்பிட்றதுக்கு வயிற்று வலி வரும், இது ஒன்றும் பண்ணாது. இப்போ நமக்கு அதுக்கு கடாயில் கொஞ்சமாக கடுகு போட்டு தாளிச்சிட்டு வெங்காயம் போட்டுக்கிடலாம். இதில் தக்காளியும் ஆட் பண்ணி கொஞ்சமாக சீரகத்தூள், அப்புறம் மல்லித்தூள் போட்டுக்கிடலாம். மறுபடியும் நான் சொல்கிறேன், சீரகத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா தூள், இது 3ஐயும் போட்டு நம்ம நல்லா கிளறி விடலாம். அப்புறம் ஆஞ்சி வச்சுருக்கிற கனவாவையும் போட்டுடலாம் இதோடையே. இப்போ லாஸ்ட்டாக கொஞ்சம் மல்லித்தூளும் அதுக்கப்புறம் கொஞ்சம் மிளகாத்தூளும் நான் போட்டுக்கிறேன். இப்போ தண்ணி ஊற்றி நல்லா வதக்கி விடலாம். இப்போ பாருங்கள், உங்களுக்கு தெரியும் நல்லா எப்படி வந்துட்டுன்னு. இது ரொம்பவே ஈஸியான ரெசிபி, டேஸ்ட்டும் அருமையாக இருக்கும். கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், இது ரெடி ஆகிட்டு இதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கணும். இது ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். பேச்சுலர்ஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஈஸியாக செஞ்சிடலாம். ஸோ எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.